ஹெல்த்தி ஸ்ப்ரவுட்டட் ராகி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 50 கிராம்ஸ் பட்டர் வந்து உருக்கி எடுத்து வச்சுட்டேன். 15 கிராம்ஸ் வந்து நான் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஹனி வந்து 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 2 பனானா, நான் 2 பனானா எடுத்திருக்கேன். 2 பனானாவே நல்ல பழுத்த பனானா, ரெட் பனானாவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வேறு பனானா கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 180 கிராம்ஸ் வந்துச்சு. கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வைக்கணும். நான் பட்டர், இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இந்த எசன்ஸ், கொக்கோ பவுடர் எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். எல்லாமே ஒரு 1.5 hours பிஃபோர் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கிங் பேனில் வந்து கொஞ்சம் வந்து பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பட்டர் தடவிட்டு மாவு கொஞ்சம் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 2 ரெட் பனானா வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பனானா ரெட் பனானாவில் எடுத்திங்கன்னா அது ஒரு 240 கிராம்ஸ் இருக்கும். நான் யூஸ் பண்ணது வந்து 2 சின்ன பனானா. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 180 கிராம்ஸ். இதில் வந்து நான் வந்து 50 கிராம்ஸ் ஹனி சேர்க்க போகிறேன். இது வந்து 50 கிராம்ஸ் பட்டர், கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ், இவ்வளோ வேண்டாம், கொஞ்சோண்டு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் நான் வந்து 130 கிராம்ஸ் சேர்க்குறேன். இதை கொக்கோ பவுடர் வந்து 15 கிராம்ஸ் இருக்குது. சால்ட் போதும். ஏன் ஜலிச்சு சேர்க்கணுன்னா கொக்கோ பவுடரில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி லம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போது நல்லா வந்து மிக்ஸ் ஆகாது. உங்களுக்கு மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது, அங்கங்கே மாவாக இருக்கும். ஸோ அதனால தான் ஜலிச்சு சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறேன். இதையும் ஜலிச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. இதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டர் தடவுன இந்த பேனில் வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை தூக்கி உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பம்கின் சீட் போட்டுட்டு ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 190 டிகிரி. அதுக்கப்புறமா டாப் பாட்டம் ஃபேன் மோட் வச்சுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 55 மினிட்ஸ். ஸோ இந்த 55 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா செக் பண்ணி பார்ப்பேன். பேக் ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி மறுபடியும் ஒரு 5 or 10 மினிட்ஸ் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ கேக்கு. கேக் வந்து நல்லா ரைஸ் ஆச்சு. கரெக்டாக நான் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து டூத்பிக்கை வச்சு இன்செர்ட் பண்ணி பார்த்தேன். அந்த டூத்பிக்கோட எட்ஜில் பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பேக் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் இன்செர்ட் பண்ணி பார்த்தேன். டூத்பிக் வந்து க்ளீனாக இருந்துச்சு. ஸோ கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து சுட சுட அப்படியே வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நான் வந்து கட் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப சூடாக தான் கேக் சாப்பிட்டேன். சூடாகவே ஒரு 2-3 கேக் பீசஸ் சாப்பிட்டுட்டோம். கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பனானா ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா 20 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரவுட்டட் ராகி பனானா கேக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் வந்து பனானா அதுக்கப்புறமா வந்து ஹனி மட்டும் தான் யூஸ் பண்ணேன். நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ஒரு 20 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக 50 கிராம்ஸ் ஹனி அதுக்கப்புறமா வந்து பனானா வந்து சேர்த்துருக்கேன். இதை தவிர நாட்டு சக்கரை எதுவுமே நான் ஸ்வீட்னஸ்க்கு சேர்க்கல. இதில் வந்து ஸ்வீட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட்டு அதே மாதிரி கேக் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய கேக் பிஸ்கெட் ரெசிபீஸ்லாம் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். லாங் வீடியோஸ்லையும் இருக்குது சிலது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.